ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஓல்டு டேமேஜ்டு ஃபோட்டோ வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் டேமேஜாக இருக்குது இமேஜ். இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இமேஜ்க்கு ஏற்ற அப்படி டேமேஜ் கம்மியாக இருந்தால் ஒரு மெத்தட், டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இன்னொரு மெத்தட், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே லைன் தெரியுது. இந்த லைனுக்கு ஏற்றாப்படி நம்ம ப்ரஷ்ஷை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம். இப்போ இந்த லைன் மேலே மூவ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த லைன் மறைஞ்சிருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸில் கூட ஸோ மேக்ஸிமம் டேமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல்லையே நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இங்கே ட்ராப் டவுன் மெனுவில் பேட்ச் டூல் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், பேட்ச் டூல் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஏரியாவை இப்படி நான் இந்த லைன் ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம மூவ் பண்ணி க்ளீனாக இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ அந்த ஏரியா வந்து இங்கே ஃபில் ஆகிக்கும். செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வேறு கலர் வந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து வச்சா அது பாருங்கள், அந்த இடம் வந்து க்ளீன் ஆயிடுது. இப்போ நீங்கள் பேட்ச் டூல் யூஸ் பண்ணும்போது இங்கே நீங்கள் சோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம மறுபடி இதை செலக்ட் பண்ணுறோம். இதை மூவ் பண்ணி க்ளீனாக இருக்கிற ஏரியாவில் கொண்டு வந்து வச்சா இது வந்து அங்கே ஃபில் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மெத்தடில் வந்து நீங்கள் டேமேஜ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் ஃபோட்டோவை பழையபடி மாற்றுறேன். பழையபடி மாற்றணுன்னா நம்ம ஃபைலில் போய் ரிவர்ட் கொடுத்தா பழையபடி மாறிடும். இப்போ இதில் பாருங்கள், இந்த பேட்ச் டூல் நம்ம ஃபேஸில் இருந்து இதை இந்த ஏரியா செலக்ட் பண்ணுறோம். இதை மூவ் பண்ணி பக்கத்தில் க்ளீனாக இருக்கிற ஏரியாவில் வைக்கணும். பாருங்கள், அந்த லைன் போயிடும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் பெரிய ஏரியாவில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த சின்ன சின்ன நோஸ் பக்கத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணால் அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த பேக்ரவுண்டு இல்லை பெரிய பெரிய டேமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பேட்ச் டூல் வந்து யூஸாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஹீலிங் ப்ரஷ் டூல். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணால் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ளீனாக இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ப்ரஷ் வந்து வேறு டைப்பாக மாறது தெரியும். இப்போ இந்த ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளீனாக இருக்கிற ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே அப்ளை பண்ணுமோ அங்கே நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே க்ளீனாக இருக்கிற ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேமேஜ் ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவில் இருக்கிற டேமேஜ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்றாப்படி மாறும். எது ஈஸியாக இருக்கோ, எந்த டூல் யூஸ் பண்ணால் ஈஸியாக இந்த டேமேஜ் ரிமூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த டூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கண்டென்ட் அவர் மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த டேமேஜ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த க்ளீனாக இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இந்த லைன் வந்து ரிமூவ் பண்ணுன்னா இப்போ இந்த க்ளீனாக இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மூவ் பண்ணி இந்த லைனில் கொண்டு வந்து வச்சுருங்க. பாருங்கள், அது ரிமூவ் ஆயிரும். இப்போ மறுபடியும் மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சா இங்கே ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் அவர் மூவ் டூல் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பக்கம் மூவ் பண்ணால் இந்த பக்கம் க்ளீனாக இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணி டேமேஜ் ஏரியாவில் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம்.
பாருங்கள், அதே தான் நான் இப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். வேறு வேறு கலராக இருந்தால் நீங்கள் டீசெலக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த டேமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுத்துட்றேன். இப்போ நான் மறுபடியும் ஃபைலில் போய் ரிவர்ட் கொடுத்துட்றேன். அடுத்த மெத்தட் வந்து நம்ம கண்டென்ட் அவேர் டூல் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எலிப்டிக்கல் இல்லாட்டி ரெக்டாங்கிள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏரியா வந்து சரியாக செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ஷன் கொடுத்துட்டு இந்த செலக்ஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எடிட், ஃபில், இங்கே வந்து ட்ராப் டவுனில் இருந்து கண்டென்ட் அவேர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், அந்த ஏரியா வந்து இப்போ க்ளீன் ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ஷன் டூலு, எடிட், ஃபில், கண்டென்ட் அவேர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், இது ரிமூவ் ஆகும். அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எடிட், ஃபில், கண்டென்ட் அவேர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், இது ரிமூவ் ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிக்கணும். இந்த இமேஜ் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபில் ஆகும். இப்போ நான் செலக்ட் கொடுத்து டீசெலக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த சின்ன சின்ன ஏரியாலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கேயெல்லாம் நீங்கள் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி இந்த லைன்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இந்த லைன், இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோஸில் இருக்கிற அந்த ஹோல் பாருங்கள் சரியாக கிளியராக தெரியலை. அந்த மாதிரி டைமில் நம்ம இங்கே ஹீலிங் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நீட்டாக இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு நம்ம இந்த பக்கம் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பாருங்கள், அந்த ஹோல் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இந்த ஹீலிங் ப்ரஷ் டூல் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த க்ளீனாக இருக்கிற ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். இப்படி பக்கத்தில் பக்கத்தில் கிளிக் பண்ணி சாம்பிள் செலக்ட் பண்ணிக்கணும், அப்ளை பண்ணணும். இப்போ இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸில் இருக்கிற லைன் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த க்ளீனாக இருக்கிற ஏரியாவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். ஸோ டேமேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நான் சொன்னேன். ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், ஹீலிங் ப்ரஷ் டூல், கண்டென்ட் அவேர் டூல், கண்டென்ட் அவேர் மூவ் டூல், க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதோட கலர் கரெக்ஷன் வந்து நம்ம ஓரளவுக்கு பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இமேஜில் போய் ஆட்டோ டோன் கொடுத்து பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ கலர் வந்து உங்களுக்கு ஓகே தோணுச்சுன்னா அதோடு முடிச்சுக்கலாம். இந்த கலர் கரெக்ஷன் வந்து எல்லாமே அந்த டேமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு கொடுங்க. அதுக்கப்புறம் இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்தது ஆட்டோ கலர் கொடுங்க. ஸோ இந்த ஆட்டோ கலர் கொடுத்தா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக வந்துடும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் உங்கள் இமேஜோட கலர் எந்த மாதிரி இருக்குது அதை பொறுத்து தான் இந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் நிறைய டாட்ஸ் ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டரில் போய் நாய்ஸ் செலக்ட் பண்ணி ரெடியூஸ் நாய்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் கலர் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்,
ஹியூ சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கலரைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே சிபியா எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் கலர் கிடச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நான் இப்போ கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம டேமேஜ் ஃபோட்டோ வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.